guys, welcome to the question of the day series. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது covalent compound, coordinate compound and then ionic compoundக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்கிறோம். சோ கொஸ்டின் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். So let's start. So question is from the chemical bonding lesson. Okay? Yes. So question read பண்ணிடலாமா? Give an example for each of the following statement. So a compound in which two covalent bonds are formed. So specific mention பண்ணிருக்காங்க ரெண்டு covalent compounds, ரெண்டு covalent bond இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆன்சர்? A compound in which two covalent bonds are present in O2. Okay, oxygen to oxygen என்ன bond இருக்கு? Double bond இருக்கு. கரெக்டா? So எதனால double bond இருக்கு? Because ஒரு bondல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ oxygen atom இங்க ஒரு pair of electron ஷேர் பண்ணுது and then இதுல ஒரு pair of electron ஷேர் பண்ணுது. அப்போ two shared pair of electrons இருக்கு. அதான் இங்க நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. Hope it's clear. நம்ம படிச்சிருக்கோம் covalent compound அப்படினாலே it is between non-metal and non-metal. அப்ப oxygen non-metal and இன்னொரு oxygen அதுக்கு நடுவுல ரெண்டு bond இருக்கறனால this is an example for the A option. Okay, let's go back to the second one. A compound in which ionic bond, அது எவ்வளவு ionic bond? ஒரு ionic bond இருக்குன்னு சொல்லிருக்காங்க. So best example for the ionic compound யாரு? It is NaCl. correcta? So that's why NaCl is given. இதுல Na பாருங்க +1 and chlorine -1. நம்மளுக்கு தெரியும் ஆல்கலி மெட்டல் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். அண்ட் சோடியம் ஒரே ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது அண்ட் குளோரின் ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. சோ அது நம்ம யூஸ்வலா அது பாண்ட் கிடையாது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். பட் ஸ்டில் வேலன்சி ரெண்டு பேத்துக்கு 1 அப்படின்னு இருக்கு. அதனால நம்ம 1 அயனிக் பாண்ட்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் an example. Sodium transfer 1 electron, chlorine accept that one another electron. Okay, yes. Next one, a compound in which two covalent and one coordinate bonds are present. ரெண்டு covalent bond இருக்கணும், one coordinate bond இருக்கணும். So என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தலாமா? So the best example is H3O+. இந்த H3O+க்கு என்ன நேம் சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆசிட் பேசிஸ்ல படிச்சிருப்பீங்க. கரெக்டா? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா oxygen to hydrogen பாத்தீங்கன்னா this is a covalent bond. H2 ஓட ஸ்ட்ரக்சர் தான். ஆனா ஆக்சிஜன் கிட்ட ரெண்டு pair of lone pairs இருக்கு. சோ ரெண்டு pair of electron இருக்கு. அதுல ஒரு pair of electrons என்ன பண்ணுனா இன்னொரு ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ அந்த ஹைட்ரஜன் எப்படி இருக்கு? H பாசிட்டிவா இருக்கு. சோ பாண்ட் ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நம்மளுக்கு வெளியில போயிடும். அப்போ coordinate bondங்கிறது என்னது? So each atom shares a pair of electron. அப்ப oxygen atom கிட்ட இருக்கிற ஒரு pair அப்படியே யாருக்கு கொடுக்குது? ஹைட்ரஜனுக்கு கொடுக்குது. அப்ப ஆக்சிஜன் எலக்ட்ரான் கொடுத்துச்சுன்னா ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். கரெக்டா? That's why H3O+ is a best example. அதான் ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, yes. Let's come back. Yeah, we will read from here. A compound in which 3 covalent bonds. So 3 covalent bond இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். So யாரு? NH3. இல்ல மேம் எனக்கு இந்த எக்ஸாம்பிள் பிடிக்கல, வேற எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? We can say N2. Right? Nitrogen to nitrogen எத்தனை bond இருக்கு? Triple bond இருக்கு. Right? So it is also one of the example for 3 covalent bonds. Okay. Next one. So a compound in which coordinate bond is formed. நீங்க H3O+மே எழுதலாம். அது இல்லாம இன்னொரு எக்ஸாம்பிள் யாரை கொடுத்திருக்காங்க? NH4+. எப்படி இருக்கும்? நைட்ரஜன். So this is an ammonia molecule. இந்த ammonia molecule ஒரு lone pair இருக்கு. இது ஹைட்ரஜன் H+. So H+ பார்த்தோன்னா இந்த அமோனியா என்ன பண்ணுது? சரி என்கிட்ட இருக்கிற pair of electron சும்மா தான் இருக்கு, அதனால உனக்கு நான் சப்போர்ட் கொடுக்கறேன் அப்படின்னு கொடுக்குது. அப்ப கொடுக்கும் போது எப்படி ஃபார்ம் ஆகும்? நைட்ரஜன் அது கூட 3 ஹைட்ரஜன் கோவலன்ட் பாண்டா இருக்கு, ஒரு கோஆர்டினேட் பாண்ட் இருக்கு. நைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுத்தனால இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். அது கம்ப்ளீட்டா எலக்ட்ரானை கொடுக்காது, ஜஸ்ட் ஷேர் மட்டும் பண்ணும். கிளியர்? சோ இப்போ இந்த क्वेश्चनல எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம டீடைலிங்கா பார்த்தாச்சு. கரெக்டா?
So let's come back to your questions. So question நல்லா read பண்ணுங்க and comment boxல answer எழுதுங்க. Okay. So நம்ம next question of the dayல meet பண்ணலாம் guys. Bye bye. Thank you.